நீயா நானால இந்த டாக் எபிசோட் பார்த்துருப்பீங்க. டாக் லவர்ஸ் விசஸ் தெருநாய்க்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில ஒரு விவாதம் வச்சிருந்தாங்க. இதுல நீயா நானா கோபிநாத் அவங்க ஒரு இடத்துல கோவப்பட்டிருந்தாங்க. அதுதான் அவங்க மேல வைக்கப்பட்டு விமர்சனமா பார்க்கப்படுது. அதை தவிர வேற எதுவுமே திரு நீயா நானா அவங்க கோபிநாத் அவங்க கையிலேயே கிடையாது. ஏன்னா இதுக்குன்னு ஒரு எடிட்டிங் டீம் இருக்காங்க. இதுக்குன்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்காங்க. அவங்க தான் இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அவர் ஜஸ்ட் ஒரு ஆங்கர் தான். இவங்க என்ன சொல்றாங்களோ செய்யற இடத்துல தான் அவர் இருக்காரு. அவர் அதுக்கு மேல விமர்சிக்கிறது எனக்கு எதுவும் பெருசா படல. அது ஒரு இடத்துல கோவப்பட்டிருப்பாங்க, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதை தவிர வேற விமர்சனம் வைக்க வர அளவுக்கு அவர்கிட்ட அதுவும் கிடையாது. அவர் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த விஷயத்துல கேட்டிருந்தாரு. ஸோ அது இல்லாம என்னோட கருத்துக்கள் என்ன அந்த நீயா நானா ஷோவை பத்தி அப்படின்ற ஒவ்வொன்றத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஐபிஎஸ் லீடரா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா ஓப்பன்ல தான் இருக்கும், என்னைக்குமே ஆஃப் ஆகாது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து ஃபுல்லா ஆஃப்ல தான் வச்சிருக்கேன். நீங்க என்ன இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் போடுங்க. என்ன திட்டலாம் திட்டலாம், யாரை வேணா திட்டலாம். இந்த இந்த டாக் இஷ்யூ எங்க இருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, போன மாசம் ஆகஸ்ட் 11, 2025 அதுல வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. என்ன தீர்ப்பு கொடுத்திருந்தாங்கன்னா, இந்த டெல்லியில உள்ள எல்லா தெருநாய்க்களையும் கூட்டிட்டு போய் ஒரு காப்பகத்துல அடைச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அதை போய் ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு அதை அப்படியே அங்க விட்டுறணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு இன்டைரக்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா தெருநாய்களையும் கொண்டு போய் காப்பகத்துல வச்சோம்னா அது நல்லா சோறு போட்டு பராமரிச்சீங்கன்னா ஒரு நாயோட டாக் ஸ்பேன் லைஃப் ஸ்பேன் என்னன்னா ஒரு 12 வருஷம் இருக்கும். ஸோ இந்த 12 வருஷத்துல எல்லா திருநாய்களும் அங்கேயே இருந்திருக்கும். அந்த விஷயத்தை பத்தி யாரும் பேசல, அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு 12 வருஷம் அங்கேயே இருக்கும். அதுக்கப்புறம் அதோட லைஃப் ஸ்பேன் ஃபுல்லா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது அங்கேயே இறந்து போயிடும். அது உடனே இறந்து போயிடும் அப்படின்னு நினைச்சலாம் வந்து எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது நாயங்களுக்கு ஒரு காப்பகத்துல போட்டீங்கன்னா அதுக்கு உண்டான சாப்பாடுலாம் போட்டு ஒழுங்கா பராமரிச்சாங்கன்னா இந்த மாதிரி ஒரு 12 வருஷம் வரும். சப்போஸ் ஒழுங்கா சோறு போடல, அதுக்கு உண்டான ஃபண்ட்ஸ்லாம் அலோகேட் பண்ணி அங்க வேலை செய்யற ஒரு அதிகாரிகள்லாம் சோறு போடாம அதை ஊழல் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு நாளே சாகலாம், 2 நாள்லயும் சாகலாம், 12 வருஷம் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கு. ஒரு நாள்ல இருந்து 12 வருஷத்துக்குள்ள எப்படி இருந்தாலும் அந்த நாய் வந்து சாக தான் போகுது அப்படின்றதான் அந்த விஷயம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டாக் லவர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆல் ஓவர் இந்தியால. ஏன்னா வந்து ஆல் ஓவர் இந்தியாலயும் நீங்க இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அது ப்ரொட்டஸ்ட் எல்லாம் கிடையாது, ஒரு அமைதி பேரணி வந்து நடத்திருந்தாங்க. ஒரு விஷயத்துல அந்த அமைதி பேரணியை நடத்தினதுக்கு பாராட்ட செய்யறேன். அதுக்கு அந்த கருத்துரை எல்லாமே நான் இன்வெஸ்ட் பண்றேன் அர்த்தம் கிடையாது. ஒரு அமைதியா பேரணி நடத்தினது. அதுக்கப்புறம் நாடு முழுக்க இந்த கொந்தளிப்புகள்லாம் இருக்கிறத பார்த்த உடனே, இந்த மாதிரி ஒரு வட்டாரங்கள்ல கொந்தளிப்பு இருக்கிறத பார்த்த உடனே இது என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, ஓகே இதெல்லாம் விட்டுருங்க, நீங்க எடுத்துட்டு போயிட்டு தீர்ப்பு மாத்திட்டாங்க. நம்ம தீர்ப்பு மாத்தே சொல்லு அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மாத்திட்டாங்க. இந்த நாய்க்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு திருப்பி எடுத்த இடத்துலயே போய் விட்டுறணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கட்டத்துல கவர்மெண்ட்டும் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய இந்தியாவில் உள்ள நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட கஜானா பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு போட்ட வளர்ந்த மாதிரி தான் இருக்கு. அதுல அவங்க இன்னுமே ஆட்கள் எல்லாம் போட்டு நாயை பிடிச்சிட்டு வந்து போட்டு இந்த காலத்துல வந்து அரசாங்கத்தோட ஃபண்டிங்கும் அப்படி கிடையாது, அதிகாரிகளும் அந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்கான்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஒழுங்கா காசை கொடுத்தாலும் ப்ராப்பரா செய்யற அளவுக்கு இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுதான். இது எந்த அளவுக்கு இந்த ஸ்டெர்லைஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து விடுற வேலை அவ்வளவு சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. தெருநாய்க்கள் இதுக்கப்புறம் வளரதான் போகுது. இன்னும் வளர்ந்து ஒரு நாய் 5 குட்டி போடும். ஒரு வருஷத்துக்கு 5 குட்டின்னு போட்டு தான் போகும் ஒரு நாய். ஸோ அந்த நாயோட இனப்பெருக்கத்துக்கு ஒரு இன்டைரக்டா ஒரு ஒரு வழிவகுத்த மாதிரி தான் இருக்கு. இந்த டிரைவ் எல்லாம் பாத்தீங்கன்னா 80ஸ்லயே ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கே ஒழுங்கா நடத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த நாய் பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது. சோ இப்ப இந்த ஷோக்கு வந்துடலாம். அன்கான்ஸ்டிடியூஷனலா டாக் திருநாய்கள் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க, பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட்ல ஒரு லேடி பேசினாதான் அப்படின்னு சொல்லி பாக்குறேன். இதுல வந்து எந்த கிளிப்பிங்ஸ் நான் போட போறது இல்லை. ஏன்னா என் சேனல் என்னோட சேனல் சேஃப்டி எனக்கு முக்கியம் தானே. ஏன்னா அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, அன்கான்ஸ்டிடியூஷனலா பேசுனீங்க அப்படின்றாங்க. ஒரு ஸ்டாண்டப் காமெடி நாங்க வந்திருந்தாரு. வந்தது என்ன சொன்னோம்னா, இன்னைக்கு வீடியோவும் போட்டிருந்தாரு அவரு. அதனால அவர் பேரை குறிப்பிட விரும்பல நானு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய மணி நேரங்கள் எடுக்கப்பட்ட ஷோ அது. அதை நீங்க ஒரு 45 நிமிஷம் தான் அந்த கிளிப்பிங் எடுத்து போட்டிருக்கீங்க. ஃபுல் வீடியோ போடுங்க கோபிநாத் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த போட்டிருந்தாரு. அதனால பேர் குறிப்பிடல. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு தெருநாய் உங்களை கடிக்க வருதுன்னா துரத்துதுன்னா நீங்க அந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படின்றாரு. போலீஸே நீங்க வந்து ஏன் அந்த இடத்துல நீ நிக்கிற அப்படின்னு கேட்கறதுக்கு உரிமை கிடையாது. நீங்க யாரும் ஒருத்தவனை போயிட்டு அந்த இடத்துக்கு போக வேணாம்னு சொல்றவரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணுது. அது அன்கான்ஸ்டிடியூஷனலா இப்ப போலீஸே அவங்களே வந்து நீ ஏன்ப்பா அந்த இடத்துல நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையே கேட்கலாம். இந்த இடத்துல ஏன்ப்பா நிக்கிற? இப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு 500 பேருக்கு தான் ஒரு போலீஸ் இருக்காங்க. அதெல்லாம் போலீஸ்க்கு தெரிஞ்சவங்க தான். நம்ம பாக்குற அந்த ஸ்டேஷன் வச்சிருக்க போலீஸ்லாம் வந்து டிபார்ட்மெண்ட்ல ஒரு 10,000 12,000 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தீயணைப்புத்துறை, வனத்துறை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படி போயிடுவாங்க. எக்கனாமிக்ஸ் விங் அப்படின்னு எல்லாம் போயிடுவாங்க.
அதெல்லாம் பாத்தீங்கன்னா 1,50,000 பேருக்கு ஒரு 500 பேருக்கு ஒரு போலீஸ் தான் இருக்காங்க தமிழ்நாட்டுல. ஸோ எல்லா குற்ற செயல்களையும் வந்து போலீஸை தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எண்ணிக்கையில கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டம் தான். அதுல போலீஸே எங்கேயா பார்த்தாங்கன்னா அக்கறையா வந்து கேட்கறது உண்டுதான். ஆனா அதை கேட்க கூடாது. அவங்களே அதை கேட்க கூடாது. அவங்களுக்கே அது உரிமை கிடையாது. ஏன் நீ இங்க நிக்கிற அக்யூஸ்ட மாதிரி நடத்தக்கூடாது. அதுவே அன்கான்ஸ்டியூஷனல். அதே மாதிரி நீங்க ஒரு தெருநாய் உங்களை ஒரு இடத்துல கடிக்குதுன்னா நீங்க அந்த இடத்துக்கு போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவே அன்கான்ஸ்டியூஷனல் தான். அது இன்னொன்னு ஏன் வந்து இன்னமும் ரொம்ப டீட்டெயிலா பேர் அவங்க குறிப்பிடலாம். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா ஃபுல்லா நமக்கே தெரிஞ்சதான் நிறைய 8 மணி நேரம் 10 மணி நேரம் அந்த ஷோ போகும். 40 நிமிஷம் கிளிப்பிங் பண்ணி எடுப்பாங்க. இன்னொரு ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதை வந்து நாங்க இங்க பேசினதை அவங்க வேற சொன்ன பதில வந்து எல்லாம் கிளிப்பிங் பண்ணி ஒட்டி ஒட்டி போட்டிருக்காங்க. அதாவது நாங்க வந்து நான் இதை பேச வந்து அவரை சிரிக்கவே இல்லை. ஆனா அவர் சிரிச்சதை எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்றாங்க. அவங்க யாருன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. ஓ ஊ நாய் இப்படி சொன்னா இதுக்கு அர்த்தம், ஊ இப்படின்னு சொன்னா நான் இந்த அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் சொல்லியிருந்தாங்க. அவங்க தான் அது. நாய் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்து சொல்றாங்க. அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா தொட்டில இருந்து ஒரு குழந்தைய போயிட்டு நாய் கடிச்சிட்டு தூக்கிட்டு போகுது. அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கிட்ட அவங்களுக்கு பதிலே இல்லை. இன்னொன்னு நானே சந்திக்கிற பிரச்சனை என்னன்னா நான் ஒரு 66 வீடு இருக்கிற ஒரு ஃபிளாட்ஸ்ல இருக்கேன். அந்த ஃபிளாட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 15 பேர் வேலை செய்வாங்க, கிளீன் பண்றாங்க. காலையில ஒரு கிளீன் பண்ணுவாங்க, சாயந்தரம் ஒரு கிளீன் பண்ணுவாங்க, நைட்டு கிடையாது. நைட் அவங்க எல்லா வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுல வந்து 1, 2 தெருநாய்கள் உள்ள வந்துட்டா இந்த குப்பை தொட்டி எல்லாம் குப்பை வைக்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அங்க வந்து எல்லா குப்பையும் எடுத்து போட்டு போகும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு இந்த டாக் லவர்ஸ் வந்து அப்போ வந்து டாக் லவர்ஸ்னு ஒருத்தவங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்துருங்க. டாக் எல்லாம் வந்து இந்த இந்த ரோட்ல இருக்க குப்பை தொட்டி எல்லாம் சதறி அடிக்கிறது, இந்த மாதிரி பிளாட்ஸ்ல இருக்க குப்பை எல்லாம் வந்து சதறி அடிக்கிறது, இந்த குழந்தைய வந்து கடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் உள்ள செலவெல்லாம் வந்து டாக் லவர்ஸ்ன்றவங்க ஏற்றுப்பாங்க. இந்த குப்பையை செதறதெல்லாம் வந்து டாக் லவர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க, சரி பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாம் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க நாய் கூட நாயா நீங்க வந்து நாய் கூட ரொம்ப சகஜமா பழகுங்க. அது உங்க கூட நல்லா பழகும் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து மக்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே வந்து சாரி டு சே எல்லாமே வந்து கண்டிப்பா ஒரு வெல் செட்டில் ஃபேமிலி. இதனால ஒரு வெல்லான ஏரியால இருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்க தெருவுல வந்து தெருநாய் பிரச்சனை இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இருக்காதுதான். ஏன்னா நான் கோபிநாத் அவங்க இது குறிப்பிட்டது என்னன்னா, தெருநாய்க்கெல்லாம் ஒரு பிரச்சனையெல்லாம் கடிவான பிரச்சனைலாம் வந்து ஏன்னா அதனாலதான் அவங்களுக்கு தெரியாதுன்றது இன்டைரக்டா குறிப்பிட்டிருப்பாரு. என்னன்னா தெருநாய் கடிலாம் வந்து வாங்கினது எல்லாமே ஒரு மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் இருக்கிற பீப்புள் மட்டும் தான் அந்த கடிலாம் வாங்கினது. ஸோ இந்த அப்பர் மிடில் கிளாஸ் அதுக்கப்புறம் அப்பர் கிளாஸ் இருக்கிறவங்க எல்லாம் பணக்காரங்களாம் வந்து இன்னைக்கு நாய்க்கடி வாங்கி கேஸ் பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. இது இன்டைரக்டா இவங்கள தான் குறிப்பிடுறாரு. ஏன்னா நீங்க இதெல்லாம் வெளியே உணர்ந்தது இல்லை, அவங்க வெளியே உணர்ந்திருக்காங்க, அதனாலதான் அவங்க பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா இந்த சைட்ல உள்ள ஃபேஸ்லாம் நம்ம வந்து ஒரு சில ஃபேஸ்லாம் பார்த்திருப்போம். இந்த சைடுக்கு ஆதரவா கூப்பிட்ட கெஸ்ட் ஸ்பீக்கரும் வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த சைடா கூப்பிட்டுருந்தவங்களை வந்து நிறைய பேர் நம்ம பார்த்ததே கிடையாது. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணுது என்னன்னா, இவங்க வந்து ஒரு போலி புனிதத்தை தான் உருவாக்க ட்ரை பண்றாங்க. அதாவது உங்கள வந்து ஒரு கொசு கடிக்குதுன்னா நான் அடிச்சிருவேன். உங்கள வீட்டுக்கு வந்து கரப்பான்பூச்சி வந்தா நான் பிடிச்சு போட்டுருவேன். நாய் வந்து கடிச்சா ஆ அப்ப என்ன பண்ணணும்? நாய் வந்து கொசு வந்து கடிச்சா கொன்றுவீங்க. அப்ப நீங்க நாய் வந்து உங்கள கடிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நம்ம இந்த தெருநாய்க்கள கூட்டிட்டு போயிட்டு ஒரு காப்பகத்துல அடைச்சு வச்சா, அதுக்கு நீங்க வந்து ரெஸ்பான்சிபிளா கவர்ன்மெண்ட் கிட்ட இருந்து பதில் எதிர்பார்க்கிறீங்களோ, அதே மாரி ஒரு சிட்டிசன் அவங்க, இல்ல ஒருத்தவங்களோட குழந்தை வந்து நாய் கடிச்சு செத்துது அப்படின்னா, அந்த அப்பாவுக்கும், அந்த அம்மாவுக்கும் எந்த அளவுக்கு வலி இருக்கும். அவங்க வந்து கவர்ன்மெண்டோட சிட்டிசன். அவங்க கவர்ன்மெண்ட் அந்த எந்த அளவுக்கு அவங்கள பாதுகாத்து அதுக்கு உண்டான நடவடிக்கை இருக்கும். பாதுகாக்க முடியல. ஓகே. நாய்க்கடியில இருந்து எப்படி பாதுகாக்க முடியும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நாய்க்கடி வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் எடுக்கணும். அந்த ஆக்ஷன் எங்க எடுக்கிறது? இந்த தெருநாய் மேல தான் எடுக்கிறது. அப்ப அந்த தெருநாய் மேல ஆக்ஷன் எடுக்க வந்தா இந்த டாக் லவர்ஸ்லாம் வந்துடுறாங்க. இந்த ஷோ பார்க்க வந்து பிரெயின் ராட் தான் ஆச்சு. ஆனா நான் ஒரு விஷயத்த பதிவு பண்ணியே ஆகணும். என்னன்னா இது 8 மணி நேரம் பண்ண ஷூட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 45 நிமிஷம் தான் வந்திருக்கு. நம்ம நிறைய விஷயத்த கேள்விப்பட்டிருக்கேன். 10 மணி நேரம் கூட அந்த ஷோ போகணும். இன்னொரு விஷயத்த இந்த ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பதிவு பண்ண நினைக்கிறேன், அந்த நியான் டாக் ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பதிவு பண்ண நினைக்கிறேன்னா, டாக் தெருநாய் வேணாம் அப்படின்னு சொல்றவங்க டாக் கேட்டர்ஸ்ன்ற முத்திரை குத்துறாங்க. அவங்க வந்து தெருநாய் வேணாம்னு சொல்றவங்களோட வீட்லயுமே நாய் இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். அவங்க வந்து இந்த நாயை காசு கொடுத்து வாங்கி அவங்க பிள்ளை மாதிரி வீட்டுல வளர்த்து வச்சு பார்த்திருக்கேன். நாயை ரொம்ப அவங்களோட பிள்ளையாவே வளர்க்கறத பார்த்திருக்கேன். அவங்க தெருநாய் வேணான்னு. ஏன்னா இவங்க அவங்க வீட்டுல இருக்கிற நாய்க்கு தெரியும் இந்த 5 பேர் தவிர வேற யாரை பார்த்தாலும் குலைக்கும் அப்படின்றது. ஆனா அவங்க வீட்டுல யார் வரதுனால அந்த வீட்டுக்கு முன்னாடி டாக் பிவர் ஆஃப் டாக்ன்ற போர்டு இருக்கும். ஆனா அந்த தெருநாய் ஏதாவது அதே வீட்டுல நான் இதே ஏரியால 25 வருஷமா இருக்கேன். இது 25 வருஷமா இருக்கேன். இந்த தெருவை கிராஸ் பண்ணி வரும் வந்து இன்னுமே நான் காலையில நைட்ல குலைக்குது ஓகே. அது கூட எடுத்துக்கலாம். பகல்ல குலைச்சிட்டு இருக்கு. நான் வந்து அதுக்கு நான் ஒரு தடவையும் சர்ன்னு நான் வந்துட்டு இருக்க முடியும். நான் இப்படி வந்துட்டு இருக்கும் போதே ஒரு 4 ரோடு ஜங்ஷன் இருக்கு. இப்படி இருந்தா நான் நாய் குலைக்குது நான் ஓடி வரேன். அப்ப இப்படி ஒரு பைக் வருது. ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா இப்ப இந்த நாய் பொறுப்பா நாய் வந்து 2 வண்டி அடிச்சோன்னா சர்ன்னு அது ஓடி போயிடும்.
அதுக்கெல்லாம் என்ன பதில்? இந்த குழந்தை நாய் போய் கடிக்குது. அதுக்கெல்லாம் என்ன பதில்? இல்ல. தொட்டில இருக்கிற கை குழந்தைய போய் கடிக்குது. அதுக்கு என்ன பதில்? இல்ல. கார்ப்பரேஷன்ல வேலை செஞ்சு ரோட்லலாம் குப்பை பொறுக்குறாங்களே, அவங்கள போய் நாய் கடிக்குது. அதுக்கு என்ன பதில்? இல்ல. இதெல்லாம் இந்த ஷோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, 2 தெருநாய்க்குட்டி போயிட்டு இந்த டாக் லவர்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அவங்களோட வீட்ல உடுங்க. அவங்க அத பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு சொல்ல தோணுது. வேற எதுவும் இல்ல.